ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தேர்வு வந்து 3 காலையில் 5 மணிக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ லைவ் டெஸ்ட்டில் முடிஞ்ச அளவு வர பாருங்க. சப்போஸ் முடியலைன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தேர்வை பார்க்கலாம். ஓகேயா, தேர்வு எழுத தயாரா இருக்கீங்களா? நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா 1லேருந்து 50 வரைக்கும் கொஸ்டின் நம்பர் போட்டுக்கோங்க. ஓகேவா, அதுக்கடுத்து பேப்பர் பென் எடுத்து ரெடியா இருங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம தேர்வை பார்க்கலாம். முதல் கேள்வி, எப்பயுமே எளிமையானவற்றிலிருந்து தான் கடினத்துக்கு போவோம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேள்வித்தாள்களும் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூகவியல் 5 பாடப்பகுதியுமே இந்த தேர்வுல கொடுக்கப்படும். ஏற்றத்தாழ்வற்ற எது அமைய வேண்டும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏற்றத்தாழ்வற்ற எது அமைய வேண்டும்? ஆப்ஷன் ஏ சமூகம், ஆப்ஷன் பி வீடு, ஆப்ஷன் சி நாடு, ஆப்ஷன் சி தெரு. இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ, பி, சி, டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஓகே, சரியான பதில் பார்த்துடலாமா? சரியான பதில் ஆப்ஷன் ஏ சமூகம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க, 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, தவறாக இருந்தால் 0ன்னு போட்டுக்கோங்க. லாஸ்ட்ல நம்ம எவ்வளோ மார்க் வந்துச்சுன்னு கவுண்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். தெரியுதா? நான் கிளாரிட்டியாக தான் காட்டுறேன். இரண்டாவது கேள்வி, வேளாண்மை எனும் சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ நற்றிணை, ஆப்ஷன் பி குறுந்தொகை, ஆப்ஷன் சி பதிற்று 10, ஆப்ஷன் டி கலித்தொகை. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ, பி, சி, டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் டி கலித்தொகை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க, கலித்தொகை. ஓகே, அடுத்து போலாம். மூன்றாவது கேள்வி, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 6, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 5. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்னு பாருங்க. டக்கு டக்குன்னு அனுப்புங்க. ஏ, பி, சி, டின்னு மட்டும் அனுப்பினா போதும். ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, டைமிங்க்கு அதுதான் செட்டாக இருக்கும். ஆப்ஷன் மட்டும் அனுப்பினா போதும். ஏன்னா அங்கேயும் போய் ஓஎம்ஆர்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆப்ஷனை மட்டும்தான் ஷேர் பண்ண போகிறோம், ரைட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஈக்குவல் டைம், இதே டைம் தான் அங்கேயும் செட் ஆகும். அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா, டைம் மேனேஜ்மெண்ட் இதுலேயே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? 5, ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து தெரியுதா? கொஸ்டின் நம்பர் 4, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ கண்ணதாசன், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி வாணிதாசன். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ, பி, சி, டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? கண்ணதாசனா, பாரதிதாசனா, பாரதியாரா, வாணிதாசனா? லைவ்ல வந்து நம்ம வந்து ஒன்லி வந்து டெஸ்டோட இதுதான் போயிட்டு இருக்கோம். வேற ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிக்கலாம். ஏன்னா லைவ் டெஸ்ட் வந்து நம்ம வந்து டைவர்ட்டே ஆகக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். பார்த்தோன்னே என்ன ஆன்சர் தெரியுதோ அதை அனுப்பி விடுங்க. பார்த்துடலாமா? ஸோ ஆன்சர் பாரதியார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், பாரதியார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் பாரதியார். அடுத்து இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின் அதெல்லாம். ஓகே, காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று கூறியவர் யார் அல்லது பாடியவர் யார்? காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்று கூறியவர் யாருன்னு கேட்கலாம், அல்லது பாடியவர் யாருன்னு கேட்கலாம். ஓகேயா,
ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி வாணிதாசன். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ, பி, சி, டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ பாரதியார். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க, பாரதியார். ஓகே, அடுத்து போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? 6வது கேள்வி. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? ஆப்ஷன் ஏ ஆர்டிக் ஆலா, ஆப்ஷன் பி ஆர்டிக் ஆலா, ஆப்ஷன் சி கப்பல் பறவை, ஆப்ஷன் டி கள்ளப்பிராந்து. ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை இது? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பார்க்கலாம். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், கப்பல் பறவை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. ஸோ இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கும். ஸோ நான் டைம் அதிகமாக கொடுக்கறது உங்களை நான் அப்புறம் அந்த டைம் பத்தலைங்கிற ஒரு கான்செப்டுக்கு கொண்டு வந்த மாதிரி. ஸோ அதனால தான் அந்த டயத்தையே ஈக்குவல் பண்ணி கொடுக்குறேன். ஓகேயா? 7வது கேள்வி. கிழவனும் கடலும் என்னும் புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? கிழவனும் கடலும் என்னும் புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? ஆப்ஷன் ஏ 1954, ஆப்ஷன் பி 1966, ஆப்ஷன் சி 1967, ஆப்ஷன் டி 1968. ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏயா, பியா, சியா, டியா? கிழவனும் கடலும், த ஓல்ட் மேன் அண்ட் த சி என்ற ஆங்கில புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஆப்ஷன் ஏ 1954. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க, 1954. அடுத்து 8வது கேள்வி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நூல், அதை எழுதினது யாரு? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி புதுமை பித்தன், ஆப்ஷன் சி கபிலர், ஆப்ஷன் டி சலீம் அலி. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ, பி, சி, டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்த்தலாமா? சரியான பதில் சலீம் அலி, டாக்டர் சலீம் அலின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. வழியாது உயர்நிலை அதில்லா இருக்கு. அடுத்து என்ன வரும்? இதுதான் 9வது கேள்வி. இது கொஞ்சம் ஆப்ஷனை சரியா கவனிச்சு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷனை நல்லா பாருங்க, கவனிங்க. ஆப்ஷன் ஏ அணியல்ல மற்ற பிற, ஆப்ஷன் பி என்னும் உயிர் உரிய பிறருக்கு, ஆப்ஷன் சி கனியிருப்ப காய்கவந்தற்று, ஆப்ஷன் டி என்பது போல போர்த்த உடம்பு. ஸோ 4 ஆப்ஷன்ல எது வரும்? ஏயா, பியா, சியா, டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சரியான பதில் பார்த்துடலாமா? ஏயா, பியா, சியா, டியான்னு மட்டும் தான் அனுப்ப சொன்னேன். ஆன்சர் பார்த்துடலாம். 80 போல் போர்த்த உடம்பு. ஸோ அதுதான் இங்க ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்வி. இங்கிலீஷ்க்கு போயிட்டோம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது ஒரு கொஸ்டின் கம்மியா இருக்கு போல, அதை நான் லாஸ்டா ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கலாம். ஓகேவா?
10th இது பார்த்துடலாம். Choose the correct answer. Englishல the dash is a biological relative of tortoise. Option A sea turtle, option B fish, option C repeater, option D reptile. So நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? The dash is a biological relative of tortoise. அந்த இதை வந்து நீங்க லாஸ்டா வந்து ஒரு தமிழ் கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேவா? அது மிஸ் ஆயிருக்கு பிரிண்டிங்ல, லாஸ்டா பார்த்துடலாம். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு அனுப்புங்க. ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ சி டர்ட்டில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா மார்க் போட்டுக்கோங்க. The dash is a biological relative of tortoise, sea turtle. Okay, next. Choose the correct answer. 11th question பாருங்க. A total flippers help into dash. A total flippers help into dash. Option A swim, option B dig a nest, option C climb, option D none of the above. So நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? A ஆ B ஆ C ஆ D ஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஸ்விம். அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 12th கொஸ்டின். வாட் இஸ் த சூட்டபிள் synonyms for entire? What is the suitable synonyms for entire? Option A small, option B partial, option C whole, option D huge. நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. What is the suitable synonyms for entire? ஆன்சர் பார்த்துடலாமா? டைம் அவ்வளோதான் எக்ஸாம்லேயும் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நான் அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தோன்னே என்ன தோணுதோ அந்த ஆன்சரை சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். சூட்டபிள் சினானிம்ஸ் ஃபார் என்டையர். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி ஹோல். ஆப்ஷன் சி ஹோல். ஓகேயா? நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், 13வது கேள்வி. Select the suitable synonyms. Camouflage. Option A seek, option B hide, option C cola, option D none of the above. So நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? A ஆ B ஆ C ஆ D ஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நீ போக போக கொஸ்டின்ஸ்லாம் டஃப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்க. மார்னிங் நீங்கள் 1 hour செலவழிக்கிறது தான் வந்து இங்கே மெயினே. ஏன்னா இது ப்ராக்டிஸ், இதில் தான் தெரியும் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. நம்மளே அசஸ்மெண்ட் பண்ணும்போது தான் நாம் எந்த அளவுக்கு இருக்கோம் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். ஆப்ஷன் பி ஹைடு. ஆப்ஷன் பி ஹைடு. ஓகே, 14th question. What is the suitable antonyms for commonly? Commonly அப்படிங்கிறதுக்கு கரெக்டான ஆண்டனிம் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ biggest, ஆப்ஷன் பி rarely, ஆப்ஷன் சி rarely, ஆப்ஷன் டி frequently. ஸோ நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? கரெக்டான ஆன்சர் ரேர்லி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 15th கொஸ்டின். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிகேட்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிகேட்? ஆப்ஷன் ஏ a period of 11 years,
Option B, a period of 14 years. Option C, a period of 13 years. Option D, a period of 10 years. So நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. What is the meaning of decade? ஆன்சர் பார்க்கலாமா? a period of 10 years. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்டா மார்க் எவ்வளோன்னு பார்க்கணும், கவனம். 16th question, 16வது கேள்வி. We found a small dash island. Choose the correct answer. Option A, stony. Option B, pretty. Option C, rocky. Option D, narrow. ஸோ நாலு ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ, பி, சி, டி. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஸ்டோனி, பிரிட்டி, ராக்கி, நேரோ. We found a small dash island. கரெக்ட் ஆன்சர் ராக்கி. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. 17th question, 17வது கேள்வி. When the farmer bit into the juicy fruit from the tree. ஸோ இதெல்லாமே நம்ம லெசன்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், she felt it was bitter in taste. Second option, memories of the fun he had as your boy came rushing back. He fainted and fell on the floor. ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்ஷன் டி, none of the above. So 17th question ஓட திரும்ப வாசிக்கிறேன். When the farmer bit into the juicy fruit from the tree. இப்ப சொல்லுங்க, A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க, நிதானமா படிங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் பி, மெமரிஸ் ஆஃப் த ஃபன் he had as your boy came rushing back. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 18th question. ஒரு செகண்ட் நிப்பாட்டி கூட திரும்ப பாருங்க. ஆனால் டெஸ்ட்டை வந்து விட்டுறாதீங்க. டெஸ்ட்டை விட்டால் ஒன்றுமே புரியாது, தலையும் புரியாது, வாலும் புரியாது. ஏன்னா எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. 18th one. When I went up to the trees, I noticed that some dash were living in them. Option A, monkeys. Option B, bats. Option C, squirrel. Option D, birds. இது எல்லாமே வந்து நான் கொடுத்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கண்டென்ட் புக் தான். When I went up to trees, I noticed that some dash were living in them. Option A, monkeys. Option B, bats. Option C, squirrels. Option D, birds. A, B, C, D. First answer அனுப்புங்க. Okay, answer is squirrels. Option C. Correct answer, option C. Answer verify பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. Next 19th question. What is the collection of cattle? How we have to say collective noun? The correct word is
What is the what is the collection of cattle? Cattle-ஓட collective noun கேட்டிருக்காங்க. Option A team, option B herd, option C pride, option D army. So நாலு ஆப்ஷன்ல இது சரியான பதில். ஆன்சர் பார்க்கலாமா? ஹர்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 20வது கேள்வி, 20th கொஸ்டின். And back home, mother twist my eyes. Mother twist my ears. What is the poetic device used in the second line? Personification, metaphor, alliteration, synonyms. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. And back home, mother twist my ears. What is the poetic device used in the second line? A, B, C, D. ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாம். அலிட்ரேஷன். ஆப்ஷன் சி அலிட்ரேஷன். ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் ரூபாய் 5. மேலும் ஒரு இருசக்கர வாகனம், அதாவது 4 சக்கர வாகனத்தை நிறுத்த கட்டணம் ரூபாய் 15. மிதிவண்டி மற்றும் 4 சக்கர வாகனத்தை நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை காண்க. அதாவது ஒரு பக்கம் மிதிவண்டி, இன்னொரு பக்கம் 4 சக்கர வாகனம். ஓகேவா? ரெண்டுக்கும் உள்ள விகிதம், அது 4ன்னு போடாம அது இருசக்கர வாகனம் போட்டோம், அது பிரிண்டிங்ல அப்படி ஆயிருக்கு. ஸோ 4 சக்கர வாகனத்துக்கும் ஒரு மிதிவண்டிக்கு இடையே உள்ள விகிதம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, டக்குன்னு ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ 1:3, ஆப்ஷன் பி 3:1, ஆப்ஷன் சி 2:1, ஆப்ஷன் டி 1:2. ஃபாஸ்டா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ 1:3. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து 22வது கேள்வி. 15 நாற்காலிகளின் விலை ரூபாய் 7,500. இது போன்று 12,000க்கு ஓகேவா, எத்தனை நாற்காலிகள் வாங்க இயலும் என காண்க. 12,000க்கு எவ்வளவு வாங்க முடியும்? 15 நாற்காலியோட விலை 7,500. அப்ப 12,000க்கு எவ்வளவு வாங்க முடியும்? சீக்கிரம். ஆன்சர் கண்டுபிடிங்க, ஒர்க் அவுட் பண்ணி கண்டுபிடிங்க. ஓகே, சரியான பதில் பார்த்தலாம். 24. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கரெக்டா வந்திருக்கா செக் பண்ணிக்கோங்க, ஆன்சர் வெரிஃபை பண்ணுங்க, கரெக்டான மார்க் போடுங்க. இல்ல தப்பா இருந்தா டக்குன்னு அந்த என்ன மிஸ்டேக்குங்கிறத ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க அந்த இடத்துல. 24 வாங்க முடியும். அடுத்து, சோழன் சீரான வேகத்தில் நடந்து 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்தில் கடக்கிறார்.
அதே வேகத்தில் அவர் 20 நிமிடங்களில் கடக்கும் தொலைவு எவ்வளவு? 6 கிலோமீட்டர் தொலைவை 1 மணி நேரத்துல அவர் கடக்கிறாரு இல்லையா? அப்ப 20 நிமிடத்துல எவ்வளவு தூரம் போயிருப்பார்? எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பார்? ஏயா பியா சியா டியான்னு மட்டும் சொன்னா போதும். ஓகேங்க, பாருங்க 2 கிலோமீட்டர் இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். 2 கிலோமீட்டர் வந்து அவரு கடந்திருப்பாரு. கடக்கும் தொலைவு 2 கிலோமீட்டர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஓகேவா, வந்திருக்கா எல்லாத்துக்கும்? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் 10:11. அப்ப அந்த போட்டியில அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை? தனியா பிரிச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. எத்தனை பாயிண்ட்ஸ் கவிதா வாங்கியிருப்பா? ஆப்ஷன் ஏ 44, ஆப்ஷன் பி 40, ஆப்ஷன் சி 34, ஆப்ஷன் டி 30. ஓகே, சரியான பதில் பார்த்துடலாமா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ரொம்ப ஈஸியானது இந்த கொஸ்டின். ஓகே, கரெக்டான ஆன்சர் 44. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. இது ஒரு டெஸ்ட், ஸோ அதனால நீங்க வந்து கடகடான்னு செய்யணும். ஓகேவா, டைம் மேனேஜ் பண்ணுங்க. பட விளக்க படத்தில் ஒரு படத்தின் வழியாக பல பொருட்கள் குறித்தல் அப்படிங்கிறது என்ன பேரு? ஆப்ஷன் ஏ நேர்கோட்டு குறிகள், ஆப்ஷன் பி பிக்டோ வேடு, ஆப்ஷன் சி அளவிடுதல், ஆப்ஷன் டி நிகழ்வன். ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு இதை கேட்கிறேன். பட விளக்க படத்தில் ஒரு படத்தின் வழியாக பல பொருட்கள் குறித்தல், இல்லைன்னா பலவற்றை குறித்தல், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏஆ பிஆ சிஆ டிஆர் மட்டும் சொன்னா போதும். ஓகே, சரியான பதில் அளவிடுதல். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அதுவே ஒரு பட்டை வரைபடமானது பின்வருவனவற்றுள் எதனை கொண்டிருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பட்டையான வரைபடம் வந்து எதை வந்து கொண்டிருக்காது? ஓகே, ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கிடைமட்ட பட்டைகள் மட்டும் உடையது, ஆப்ஷன் பி செங்குத்து பட்டைகள் மட்டும், ஆப்ஷன் சி கிடைமட்ட மற்றும் செங்குத்து பட்டைகள் எனும் இரண்டையும் உடையது, ஆப்ஷன் டி கிடைமட்ட மற்றும் செங்குத்து பட்டைகள் இரண்டில் ஏதேனும் ஒன்றை உடையது. ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு பட்டை வரைபடம் அப்படிங்கிறது வந்து எதை கொண்டிருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் கிடைமட்ட மற்றும் செங்குத்து பட்டைகள் இரண்டில் ஏதேனும் ஒன்றை உடையது அப்படிங்கறத கொண்டிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆப்ஷன் வந்து டி. ஓகேயா, ஸோ ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தோன்னே என்ன தோணுதோ அதை டக்குன்னு சொல்லணும். ஓகேவா?
ஏன்னா எக்ஸாம்லயும் அப்படிதான் நம்மளுக்கு டைம் இருக்கும். அந்த ஸ்பாட்ல நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் விஷயம். அடுத்து 27வது கேள்வி. ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவில் 500 பெண்களுக்கு 10 லட்சம் ஆனது சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுக்கப்பட்ட தொகையை காண்க. இது ஒரு தடவை எக்ஸாம்லயே வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ 3000, ஆப்ஷன் பி 1000, ஆப்ஷன் சி 2000, ஆப்ஷன் டி 4000. ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஏயா பியா சியா டியா? மேக்ஸுக்காண்டி தான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் நான் அடுத்து சயின்ஸ் சோசியல் அப்புறம் தமிழ்ல வந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். நான் அதை கொடுத்துறேன் லாஸ்டா. ஓகேவா? ஓகே, சரியான பதில் பார்த்துடலாம். 2000 ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 28வது கேள்வி. அரசானது, இது அரசானதுன்னு போட்டிருக்கு, அரசானது பிரிண்டிங் மிஸ்டேக். அரசானது கல்விக்காக குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு மாதமும் 2 கோடியை செலவு செய்கிறது எனில் 10 மாதத்தில் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவு யாது? ஆப்ஷன் ஏ 20 கோடி, ஆப்ஷன் பி 10 கோடி, ஆப்ஷன் சி 15 கோடி, ஆப்ஷன் டி 30 கோடி. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்னு சொல்லுங்க. அரசானது கல்விக்காக குறிப்பிட்ட ஒரு மாசத்துல வந்து ஒவ்வொரு மாசமுமே 2 கோடி செலவு செய்யுது அப்படின்னா 10 மாசத்துல மேற்கொள்ளப்படும் செலவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் பார்த்துடலாமா? சரியான பதில் 20 கோடி. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 29வது கேள்வி. அதியன் மற்றும் முகிலன் இருவரும் உடன் பிறந்தவர்கள். இது ரொம்ப முக்கியம். அதியன் வயசு கணக்கு கொடுத்திருக்கோம். சோ அதியன் மற்றும் முகிலன் இருவரும் உடன் பிறந்தவர்கள். அதியன் ஓகே, பிரிண்டிங் மிஸ்டேக். அத்தாடி பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லாம நான் பாத்துக்கிறேன். அதியனின் வயது பி, அதாவது பி அப்படின்னு வச்சுக்கோங்க. முகிலனின் வயது அதியனின் வயதை விட 6 வயது வந்து மூத்தவன். அப்ப அதியனோட 20 வயது, அதியன்ட்ட இப்ப 20 வயது அப்படின்னா முகிலனுக்கு எத்தனை வயசு? அதாவது அதியனோட வயசை பீன்னு வச்சுக்க சொல்லிட்டாங்க. முகிலனோட வயதை விட அதியனோட வயது 6 வயது வந்து மூத்தவன். அப்ப அதியனுக்கு 20 வயதுனா அப்ப முகிலனுக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 26, ஆப்ஷன் பி 36, ஆப்ஷன் சி 46, ஆப்ஷன் டி 56. ஸோ 4 ஆப்ஷன்ல இது சரியான பதில். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? கன்வர்ஸ்டிங்களா? 26, அவனுக்கு வயசு 26, அதாவது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ 26. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து
கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன். நல்லா கேட்டுக்கோங்க. கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன். அவர்களின் வயதுகளின் கூடுதல், அவர்களோட வயது கூடுதல் 30 எனில் கர்ணனின் வயது என்ன? இங்க கூடுதலே கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு செப்பரேட்டா ஒருத்தரோட வயசை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபாஸ்டா கண்டுபிடிங்க. ஏயா பியா சியா டியா? என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த டைம் போதும்னு நினைக்கிறேன் மேக்ஸுக்கு. ஓகே, நான் சொல்றேன் ஆன்சர் சரியா இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி 19. ஆப்ஷன் பி 19 கரெக்டா? கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன். அவர்களின் வயதுகளின் கூடுதல் 30 எனில் கர்ணனின் வயது என்ன? 19. ஆன்சர் கரெக்டா இருக்கா? ஓகே, ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து 31. 31. ஒரு அளவை அளவிடும் முறைக்கு என்ன பெயர் அல்லது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு அளவை அளவிடுறதுக்கு அளவிடுற முறைக்கு என்ன பெயர், எப்படி அழைக்கப்படுது? ஆப்ஷன் ஏ இயல் அளவீடு. சயின்ஸுக்கு வந்துட்டோம். ஆப்ஷன் பி அளவீடு. ஆப்ஷன் சி அலகு. ஆப்ஷன் டி இயக்கம். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபாஸ்டா அனுப்புங்க. ஏயா பியா சியா டியா? ஒரு அளவை அளக்கிற முறைக்கு என்ன பெயர் அல்லது எப்படி அழைக்கிறோம்? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? இயல் அளவீடு. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், இயல் அளவீடு. ஓகே, அடுத்து ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது? ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது? ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ மீட்டர் அளவுகோல். ஆப்ஷன் பி மீட்டர் கம்பி. ஆப்ஷன் சி பிளாஸ்டிக் அளவுகோல். ஆப்ஷன் டி அளவு நாடா? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஒரு மரத்தோட சுற்றளவை அளக்கறக்க பயன்படுவது எது? ஃபாஸ்டா அனுப்புங்க. இது ஒரு லைட் டெஸ்ட். காலையில 5 மணிக்கு வரும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். அளவு நாடா. ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டான மார்க் போட்டுக்கோங்க. ராங் ஆன்சர் 0 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. லாஸ்ட் அப்பதான் மார்க் பார்க்க முடியும். அடுத்து 33வது கேள்வி. அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் பொழுது, அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளக்கும் பொழுது உனது கண்ணின் நிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? நம்ம கண்ணோட நிலை எப்படி இருக்கணும்? ஒரு நீளத்தை அளக்கும் போது நம்ம கண்ணோட நிலை எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அளவிடும் புள்ளிக்கு இடதுபுறமாக இருக்க வேண்டும். ஆப்ஷன் பி அளவீடு புள்ளிக்கு மேலே அல்லது செங்குத்தாக இருக்க வேண்டும். ஆப்ஷன் சி புள்ளிக்கு வலதுபுறமாக இருக்கணும். ஆப்ஷன் டி வசதியான ஏதாவது ஒரு கோணத்துல இருக்கணும். ஸோ அது 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? நான் திரும்ப ஒரு கொஸ்டின் சொல்றேன். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளக்கும் பொழுது நம்ம கண்ணு எந்த நிலையில இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அல்லது வராது, மற்றும். இப்ப கரெக்டா இருக்கும் பாருங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி தான் வரும். ஆப்ஷன் பி அளவிடு புள்ளிக்கு மேலே மற்றும் செங்குத்தாக இருந்தா கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் டைம் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து அப்பப்போ பிரிண்டிங்காக மிஸ்டேக் வந்திருக்கு. ஸோ அதை பிரிண்டிங் மிஸ்டேக்ங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்லையுமே அந்த மாதிரி 1-2 மிஸ் ஆகும். ஓகேவா? அதை நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவை என்னது? கொஸ்டின் ஆன்சரு மார்க் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிறது தான். ஓகே, 34வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? எங்க சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ பூமி தன்னாட்சி பற்றி சுழலுதல், நிலவு பூமியை பற்றி சுற்றி சுழலுதல், அதிர்வரும் கம்பியின் முன்பின் இயக்கம், மேற்கண்ட அனைத்தும். ஏயா பியா சியா டியா? கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? ஆன்சர் பார்க்கலாமா? மேற்கண்ட அனைத்தும். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மட்டும் மார்க் போடுங்க. ஏன்னா பூமி தன்னைத்தானே பற்றி சுழலுதல், நிலவு பூமியை சுற்றி வருதல், அதே வரும் கம்பியின் முன்பின் இயக்கம், இது எல்லாமே வந்து அலைவுறு இயக்கத்துல அடங்கும். அப்ப மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கறது சரியான பதில். அடுத்து பார்க்கலாம். 35வது கேள்வி. விறுவிறுன்னு பார்த்துட்டு இருக்கோம். சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் டேஷ். அதுக்கு என்ன இயக்கம்னு பேரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாலையில நேரா ஒரு வண்டி போகுது, அதுக்கு என்ன இயக்கம்? ஆப்ஷன் பார்த்துடலாம். ஆப்ஷன் ஏ வட்ட இயக்கம், ஆப்ஷன் பி சுழற்சி இயக்கம், ஆப்ஷன் டி தற்சுழற்சி இயக்கம், ஆப்ஷன் டி நேர்கோட்டு இயக்கம். ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. நம்மளே அசஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளோட திறமையை நம்ம வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். நேர்கோட்டு இயக்கம். ஆப்ஷன் டி தான் சரியான பதில். நேர்கோட்டு இயக்கம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஆப்ஷன் டி நேர்கோட்டு இயக்கம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 36, அதாவது 36வது கேள்வி. புவியீர்ப்பு விசை எந்த விசையுடன் தொடர்புடையது? புவியீர்ப்பு விசை எந்த விசையுடன் தொடர்புடையது? தொடா விசை, தொடு விசை, நிலையான விசை, இயக்க விசை. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. புவியீர்ப்பு விசை எந்த விசையுடன் தொடர்புடையது? ஓகே, சரியான பதில் பார்த்தலாம். தொடா விசை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 37வது கேள்வி. அவ்வளவுதாங்க. 37வது கேள்வி வந்துட்டோம். கடகடன் வந்துட்டு இருக்கோம். சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த சோசியல். அவ்வளவுதான். எவ்வளவு மார்க் எடுத்துக்கீங்க நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் பாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? திரும்ப நான் சொல்றேன் கொஸ்டினை. ஏன்னா 2 டைம்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன். உங்களுடைய எல்லா விஷயங்களுமே கமெண்ட்ஸ்ல நாங்கள் பார்த்துட்டே தான் இருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோல நாங்கள் வந்து அதை ஆட் பண்ணிடுவோம். மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் பாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நேர்கோட்டு பாதை, ஆப்ஷன் பி வளைவு பாதை, ஆப்ஷன் சி சுழற்சி பாதை, ஆப்ஷன் டி வட்ட பாதை. ஏ பியா சியா டியா? 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் பாதை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? வட்டப்பாதை. சுழற்சி பாதை. ஆப்ஷன் சி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சுழற்சி பாதை. ஆப்ஷன் சி. ஏன்னா மண்பாண்டம் செய்பவரோட சக்கரத்தோட பாதை எப்படி இருக்கும்? சுழண்டுட்டே தான் இருக்கும். ஸோ அது சுழற்சி பாதை. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்க்கலாமா? 38வது கேள்வி. ஒரு பொருள் சமகால இடைவெளியில், நல்லா கவனிங்க, சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருளின் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
ஒரு பொருள் சமகால இடைவெளியில சம தொலைவை கடக்குறன்னா அந்த பொருளோட இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சுழற்சி இயக்கம், ஆப்ஷன் பி சீரான இயக்கம், ஆப்ஷன் சி வட்ட இயக்கம், ஆப்ஷன் டி அலைவு இயக்கம். ஸோ 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? சீரான இயக்கம், ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சீரான இயக்கம், ஏன்னா சமகால இடைவெளியில சம தொலைவை கடக்கும் போது அந்த பொருளோட இயக்கம் என்னவா இருக்கும்? சீரான இயக்கமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சயின்ஸ் சோசியல் இதுல எல்லாமே நம்மளுக்கு டஃபா தான் வரும், சரியா? ஸோ என்ன பண்றது, நம்ம பார்த்தாகணும், எழுதிதான் ஆகணும். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? 39வது கேள்வி 39. பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு பனிக்கட்டி நீரா உருகுது அப்படின்னா அதோட மாற்றம் எப்படி அழைக்கப்படுது? ஆப்ஷன் ஏ இடமாற்றம், ஆப்ஷன் பி நிறமாற்றம், ஆப்ஷன் சி நிலைமாற்றம், ஆப்ஷன் டி இயல்பு மாற்றம். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஒரு பனிக்கட்டி நீரா உருகும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க 4 ஆப்ஷன்ல. 39வது கேள்வி வந்தாச்சு. இனி அடுத்து சோசியல் மட்டும் தான், அப்புறம் தமிழ்ல ஒரு கொஸ்டின் பெண்டிங்கா இருக்குன்னா. ஓகே, அது 50 கொஸ்டின் இருக்கு, பட் தமிழ்ல ஒரு கொஸ்டின் மிஸ் ஆனனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் சொல்லிடுறேன் லாஸ்டா, ஓகேவா? ஓகே, நிலை மாற்றம், ஆப்ஷன் சி தான் சரியான பதில். நிலை மாற்றம், ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 40வது கேள்வி. பால் தயிராக மாறுவது எந்த வகையான மாற்றம்? ஆப்ஷன் ஏ மீள் மாற்றம், ஆப்ஷன் பி வேகமான மாற்றம், ஆப்ஷன் சி மீளா மாற்றம், ஆப்ஷன் டி விரும்பத்தகாத மாற்றம். ஓகே, திரும்ப நான் சொல்றேன். பால் தயிரா மாறுறதுக்கு எந்த வகையான மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம்? இந்த 4 ஆப்ஷன் எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, சரியான பதில் பார்த்துடலாமா? மீளா மாற்றம், அதாவது ஆப்ஷன் சி தான் சரியான பதில். மீளா மாற்றம், ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா தான் மார்க் போட்டுக்கோங்க. மீளா மாற்றம், பால் தயிரா மாறுறது மீளா மாற்றம். நெக்ஸ்ட் 41வது கேள்வி சோசியல் வந்தாச்சு. பரிணாமத்தின் வழிமுறை என்பது எவ்வகையாக அமையும் அல்லது எவ்வகையாக பின்பற்றப்படுகிறது? ஆப்ஷன் ஏ நேரடியானது, ஆப்ஷன் பி மறைமுகமானது, ஆப்ஷன் சி படிப்படியானது, ஆப்ஷன் டி விரைவானது. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஆக்சுவலா கோல்டு முடியல, இருந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டுட்டு இருக்கேன். நான் அடுத்த டெஸ்ட் ஷெட்யூலும் ரிலீஸ் ஆக போகுது, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. பரிணாமத்தின் வழிமுறை என்பது எவ்வகையாக அமையும் அல்லது எவ்வகையாக பின்பற்றப்படுகிறது? நேரடியானது, மறைமுகமானது, படிப்படியானது, விரைவானது. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில் பார்த்துடலாமா? படிப்படியானது, ஆப்ஷன் சி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டானதா மார்க் போட்டுக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 42. தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? தான்சானியா அப்படிங்கிற இடம் எந்த கண்டத்தில் இருக்கு? ஆப்ஷன் ஏ ஆசியா, ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா, ஒன் செகண்ட், ஆப்ஷன் ஏ ஆசியா, ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி ஐரோப்பா. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? தான்சானியா எந்த கண்டத்தில் உள்ளது? ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆப்ஷன் பி தான் சரியான பதில், ஆப்பிரிக்கா. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 43. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் எந்த இடத்தில் காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பொறிவரை குகை, ஆப்ஷன் பி கோத்தகிரி, ஆப்ஷன் சி குண்டான்ஹாக், ஆப்ஷன் டி கூனூர். 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏயா பியா சியா டியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ பொறி வரை குகை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 44, 44வது கேள்வி. 44வது கேள்வி. இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை எந்த நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது? இந்தியாவில் தொல்லியல் ஆய்வுத்துறை வந்து எந்த நில அளவையாளரோட உதவியோட தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில், ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம், ஆப்ஷன் சி சாணக்கியர், ஆப்ஷன் டி இவர்களில் எவரும் இல்லை. 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ, பி, சி, டி? ஆன்சர் பார்க்கலாமா? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 45வது கேள்வி. 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் இது. அதாவது 6500 வருஷம் பழமையான நாகரிகத்தோட நகரம் அப்படின்னு அழைக்கப்படுறது இது. ஏ, பி, சி, டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ ஈராக், ஆப்ஷன் பி சிந்துவெளி, ஆப்ஷன் சி தமிழகம், ஆப்ஷன் டி தொண்டை மண்டலம். அதாவது நீங்க வந்து ஸ்கிரீன்ல கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாம். ரீட் பண்ணி காட்டுறதுங்கிறது நான் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து டிராவல்ல இருப்பாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்டுகிட்டே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் சரி, இல்லை எழுதி முடிச்சுட்டு திரும்ப நான் ரிவிஷன் கொஸ்டினை பார்க்க போகிறனாலும் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியோ இல்லை பப்ளிக்காகவே போட்டு நீங்கள் ப்ளே பண்ணி ரிவிஷன் ஒர்க்கை மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இத்தனை தடவை. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? சிந்துவெளி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 46வது கேள்வி. கீழடி அகழ்வாயுடன் தொடர்புடைய நகரம் எது? ஆப்ஷன் ஏ மதுரை, ஆப்ஷன் பி காஞ்சிபுரம், ஆப்ஷன் சி பூம்புகார், ஆப்ஷன் டி ஹரப்பா. கீழடி அகழ்வாயுடன் தொடர்புடைய நகரம் எது? ஏ, பி, சி, டி? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் மதுரை. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், மதுரை. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. அடுத்து தெரியுதா கொஸ்டின் நல்லா கிளாரிட்டியா? நான் அதுக்கு தான் கிளாரிட்டியா கொடுத்துருக்கேன். 47வது கேள்வி. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார்? அல்லது கைலாசநாதர் ஆலயம் யாரால் கட்டப்பட்டது? இந்த 2 ஆப்ஷனுமே கேட்பாங்க. 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரி வேணாலும் கேட்டாலும் நம்ம எழுதணும். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ராஜசிம்மன், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி ராஜராஜ சோழன், ஆப்ஷன் சி பாண்டியன், ஆப்ஷன் டி இவர்களில் எவரும் இல்லை. 47வது கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஆன்சர் பார்க்கலாம். ராஜசிம்மன். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், ராஜசிம்மன். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருந்தால் மார்க் போட்டுக்கோங்க. ராஜசிம்மன். அடுத்து 48வது கேள்வி. கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது? கோயில்களின் நகரம்னு அழைக்கப்படுறது எது? ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம், ஆப்ஷன் பி கும்பகோணம், ஆப்ஷன் சி ராமேஸ்வரம், ஆப்ஷன் டி மதுரை. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஏ, பி, சி, டி? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. கோயில்களோட நகரம் அப்படின்னு அழைக்கப்படுவது எது?
ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் மார்க் போட்டுக்கோங்க. காஞ்சிபுரம். ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த கொஸ்டின்லாம் ரிப்பீட்டடாக வந்தது தான். அடுத்து 49வது கேள்வி 49. வங்காள விரிகுடாவின் விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? ஆப்ஷன் ஏ பூம்புகார், ஆப்ஷன் பி தொண்டி, ஆப்ஷன் சி கொர்க்கை, ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான பதில்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் அனுப்புங்க. ஏஆ பிஏ சிஆ டிஎன் மட்டும் அனுப்புனா போதும். ஆன்சர் பார்க்கலாம். தொண்டி. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், தொண்டி. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கரெக்டா இருந்தா மார்க் போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50வது கேள்வி வந்துட்டோம். இதோட பிளஸ் ஒரு தமிழ் கொஸ்டின் நான் கொடுக்கணும்னு நான் அதை கொடுத்துட்றேன். இப்போ 50வது கேள்வி, இவற்றுள் எது தமிழக நகரம்? தமிழக நகரம் ரொம்ப பழமையான நகரம் கேட்குறாங்க. பழமையான தமிழக நகரம் அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சு ஆராய்ச்சியில சொன்னது. எங்க ஆன்சர் சொல்லுங்க இதுக்கு எல்லாரும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஹரப்பா, ஆப்ஷன் பி. ஓகே, ஆன்சர் வந்து இப்போ நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கணும்ல, அதை நான் அந்த ஒயிட் இதுல கொடுக்குறேன். தமிழ் கொஸ்டின். அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது? அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்கேன். அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது? தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க, தெரியாதவங்க இப்ப நான் ஆப்ஷன் காட்டுறேன். கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்களா? ஆப்ஷன் எழுதி காட்டுறேன். ஆப்ஷன் ஏ ஆத்திச்சூடி, ஆப்ஷன் பி கொன்றைவேந்தன், அகர வரிசை கூறும் அறிவுரை. சரியா? ஆப்ஷன் சி நல்வழி, ஆப்ஷன் டி மூதுரை. ஒரு கொஸ்டின் மிஸ் ஆனாலும் அந்த ஒரு கொஸ்டினே ஆட் பண்ணி கொடுத்தாச்சு. இது நல்வழி, இது லி. ஓகேவா? நல்லா போட்டாச்சு. ஓகே, இந்த 4 ஆப்ஷன் பாருங்க. ஹேண்ட்ரைட்டிங் தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போயிருக்கு, பரவாயில்ல. நம்மளுக்கு தேவை ஆன்சர் தான், கொஸ்டின் தான். கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஹேண்ட்ரைட்டிங், பிரிண்டிங், மிஸ்டேக் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. கொஸ்டின் ஆன்சரும் கரெக்டாக சொல்றோமா அதை மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. ஓகே, ஆப்ஷன் ஏஆ பிஆ சிஆ டிஆ ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. அதாவது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் அல்லது கூறும் இலக்கியம் எது? இதான் கேள்வி. இதுக்கு பதில் வந்து இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான். ஸோ ஆப்ஷன் 4ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி டக்குன்னு அனுப்புங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆ. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆத்திச்சூடி. ஆப்ஷன் ஏ ஆத்திச்சூடி. அதுதான் அகர வரிசையில் அறிவுரைகளை கூறுவது. ஓகேயா? இப்போ நம்ம இன்னைக்கு 51 எழுதியிருக்கோம். 51க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே மாதிரி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நீங்க கேட்கறத நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணிட்டு அடுத்த அந்த
டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஆட் பண்ணிடுவோம். ஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுக்கு நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளால டெஸ்ட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் மற்றவங்களுக்குமே வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதனால தான் லைவ் டெஸ்ட்டில் வந்து எதுவுமே வந்து நீங்கள் இது பண்ணணும்னு இதே இல்லை. டெஸ்ட் மட்டும் சரசரன்னு எழுதிட்டே போங்க. ஏன்னா கவனம் வந்து அப்போ தான் அதில் இருக்கும். ஒரு எக்ஸாம் ஹாலில் இருக்கும், நம்ம ஒரு 50 மார்க் டெய்லி தேர்வு எழுதுறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல்னு ரெகுலராக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, சரியா? வேஸ்ட் பண்ணாதீங்க, டயத்தை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்க நிறைய ஒர்க் பண்ணுறவங்க தான் இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த டெஸ்ட்டை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களாக நடத்தக்கூடியது. அதாவது டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, டிஎன்யூஎஸ்ஆர்பி, பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி இந்த எல்லா போட்டித் தேர்வுலையும் வெற்றி பெற்றவங்க ஒரு டீமாக உட்காந்து கொஸ்டின்ஸ் வந்து நல்லா வந்து கோத்ரூ பண்ணி நாங்கள் வந்து அதை கலெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ சும்மாலாம் எடுக்கல. ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோ கொஸ்டின்ஸும் நாங்கள் அத்தனை புக்கிலேருந்து உங்களுக்கு கொடுத்த ஷெடியூல் படி எடுத்து கொடுக்குறோன்னா அது உண்மையிலே உங்களோட நல்லதுக்காண்டி மட்டும்தான். அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்று தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராவல் தான் நம்ம ஒரு எக்ஸ்பிரஸ் பேட்ச். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த டெஸ்ட்டில் நம்ம சந்திக்கலாம். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. டெலகிராம் குரூப்பில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க்கு, ஸ்டடி பேட்சோட லிங்க்கு எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிளேலிஸ்ட்லையும் இருக்கும், பார்த்துக்கோங்க.